ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நினைத்த காரியங்கள் நிறைவேற பக்தருக்கு மகா பெரியவா சொன்ன ரகசிய வழியை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். மகா பெரியவா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க கமெண்ட்டில் மகா பெரியவா சரணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். மகா பெரியவாவோட அருளாசி எல்லாருக்கும் கிடைக்குங்க. இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. சில நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லும்போது நமக்கு மகா பெரியவாவுடைய வழிகாட்டுதலும் இந்த பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதலும் கண்டிப்பாக முக்கியங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்திற்கும் மகா பெரியவாளுக்கும் ரொம்ப 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 நன்றி. காஞ்சி மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களால் நடமாடும் ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்க்கப்படுறாருங்க. இன்றைக்கும் கூட வாழும் தெய்வமாக பக்தர்கள் பலராலும் வணங்கப்படக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது காஞ்சி மகா பெரியவா தாங்க. அவரை தேடி வரும் பக்தர்களுக்கு அவர் சொல்லும் அறிவுரைகள், ஆன்மீக பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமானவை, உடனே பலனளிக்கக்கூடிய பரிகாரங்கள். இதை முறையாக பின்பற்றினோம் அப்படின்னா அளவில்லாத நன்மைகளையும் பல அதிசயங்களும் வாழ்க்கையில் காண முடியுங்க. மகா பெரியவா வாக்குப்படி நடந்து பயனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி விருப்பங்கள் நிறைவேற மகா பெரியவா சொன்ன வழியை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க. இது ஒரு ரகசிய வழி அப்படின்னே சொல்லலாங்க. காஞ்சி மகா பெரியவா தன்னை தரிசிக்க குறைகளை சொல்லி முறையிடும் பல பக்தர்களுக்கு அவங்களுடைய மனக்குறைகள் சந்தேகங்கள் தீர வழி சொல்லுது உண்டுங்க. நம்ம அனைவரின் மனிதனும் நினைக்கும் காரியங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற எண்ணம் ஆசை இருப்பது போல காஞ்சி மகா பெரியவாவை சந்தித்த பக்தர் ஒருத்தருக்கும் இருந்திருக்குங்க. இதற்கான வழியை பெரியவாவிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சார். அதை கேட்டுட்டாருங்க. அப்ப பக்தருக்கு மகா பெரியவா சொன்ன ரகசிய வழி இதுதாங்க. அன்னை லலிதாம்பிகையின் 1000 திருநாமங்களை தினம் படி அப்படின்னு மகா பெரியவா சொன்னார். அதுக்கு அந்த பக்தர் கொஞ்சம் தயங்கி நிற்கிறார். இப்போ இருக்கும் அவசர காலகட்டத்தில் தினமுமே நேரம் ஒதுக்கி லலிதா சகஸ்ர நாமத்தை படிக்கிறது அப்படின்றது சாத்தியமா என அவர் யோசித்ததை மகா பெரியவா புரிஞ்சுக்கிட்டாருங்க. தன்னுடைய உள்ளுணர்வால் லலிதா சகஸ்ர நாமத்திலிருந்து அதிசயங்கள் நிகழ்த்தும் 7 திருநாமங்களை மட்டும் எடுத்து சொல்றாருங்க. அதாவது லலிதா சப்த நாமாவளி அப்படின்னு இதை சொல்லலாங்க. அந்த 7 திருநாமங்கள். முதல் திருநாமம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயே நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயே நமக, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தக்ஷண சேவிதாயே நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயே நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்தியைக்க ரூபின்யே நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமக. இந்த 7 திருநாமங்களையும் ஒரு முறை ஜபம் செய்தால் அதை 1 அப்படின்னு நம்ம எண்ணிக்கணுங்க. இதே போல் காலையிலும் மாலையிலும் 11 முறை மனதார ஜபம் செய்யணுங்க. அதோடு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த 7 அற்புத மந்திரங்களையும் நம்ம இடைவிடாமல் ஜபம் செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஜபமானது 1 லட்சத்தை கடக்குங்க. அப்படி ஜபம் செய்வதன் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடக்கும் போது நம்மளுடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேற அன்னை லலிதாம்பிகை அருள் செய்வாங்க. தளராத நம்பிக்கையோடு ஜபம் செய்து உரு ஏத்தனுங்க. உரு ஏற திரு ஏறும் அப்படின்றது உத்தம மொழிங்க. இந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம ஜபம் செஞ்சபடி நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நட்புகளுக்கும் சொல்லி அவங்களையும் ஜபிக்க சொல்லணுங்க. அவங்க ஜபிக்கும் போது அதனால் அவங்க நல்ல பயனை அடையும் போது அதில் 1% புண்ணிய பலன் உங்களை சேரும் அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம் காஞ்சி மகா பெரியவா. ஸோ இந்த 7 திருநாமங்களையும் தினமுமே சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. காலை மாலை தினமுமே ஒரு 11 முறை சொல்லுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. நம்ம சொல்ல 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 அது கண்டிப்பாக மனப்பாடம் ஆகிடுங்க. அந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்ற எந்த கணக்கும் கிடையாதுங்க. காஞ்சி மகா பெரியவா சொன்ன ஒவ்வொரு அமுத மொழிகளும் எப்போ நம்ம கேட்குறோமோ எப்போ நம்ம பார்க்குறோமோ அப்போத்துலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாங்க. உண்மையான நம்பிக்கையோடு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு நேர்மையான காரியத்துக்கு மட்டும்தான் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணுங்க. மற்றவங்களை கெடுக்கிறதுக்காகவோ மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறதுக்காகவோ இந்த மந்திரத்தை ஜபிச்சோம் அப்படின்னா அது அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகிடுங்க. அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய வேண்டுதல்கள் நியாயமான வேண்டுதல்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மந்திரம் 100% இல்லைங்க 1000% உடனே பலன் தரக்கூடிய எளிமையான வழிமுறைங்க. மகா பெரியவா அருளிய நிறைய வழிமுறைகள் ரொம்ப ரொம்ப எளிமையான
வழிமுறைகளை தாங்க இருக்கும். ஸோ அவருடைய வழிமுறைகளை நாமும் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லதை நம்ம வந்து இது நல்ல விஷயம், எனக்கு இதை செஞ்சேன், எனக்கு நல்லது நடந்தது, இதை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லலாம், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம், சொந்தக்காரங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லலாங்க. எனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் எல்லாரும் தாங்க. முகம் தெரியாத நீங்கள் தான் என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த விஷயத்தை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இது மாதிரி மகா பெரியவா அருளிய மந்திரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதேமாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணுமா வேண்டாமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதை உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பயனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.